இந்த நிறுவனம் ஒரு ஒரு மனுஷனுக்கு பேக் போன் மாதிரி. பேக் போன்னா ஒரு பேக் போன்னா ஒரு 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 ஸ்பைனர் கார்டு மாதிரி. ஏவிஎம் வந்து ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கலன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது ஏவிஎம் நிறுவனம் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நிறுவனத்துடைய கடைசி செல்லப்பிள்ளை நான். செல்லப்பிள்ளைனா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரவணன் சார் இப்போ தான் இந்த ஃப்ளோரில் வந்து எல்லைக்கே ஷூட் முடிக்கும்போது இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனேன். ஸோ வந்து இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது, நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து முதல் படம் பண்ணும்போது தாய்மல் ஆணையன் ஒரு படம் பண்ணும்போது இவர் ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட் ஷேப் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டோம். வாக் அவுட் பண்ண இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னது ஏதாவது வருது, ஏதாவது காயப்படுத்திருச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டு சார் போய் மொட்டை பிடிச்சி வந்தேன்னு தெரியாது அவருக்கு. மொட்டை அடிச்சுட்டு திரும்ப வந்து நின்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில், இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் அன்னார் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும். என்றென்றும் திரையுலகத்தில் இந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தா அவருக்குன்னு முதல் பக்கத்தில் ஏவிஎம் சரவணன் சாருக்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.